யார் ஒருத்தருக்குமே ஒரு மனிதனுக்கு சிறப்பான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த சக்தி வந்து அவனுக்கு அது துயரமாவும், கேடாவும் தான் முடியும். நம்ம உத்தம வில்லன் படம் பார்த்திருப்போம். அதுல ஒரு பாட்டு வரும். "சாகா வரம் போல் சோகம் உண்டோ கேளாய் மன்னா" அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ சாகா வரம் சாகாம இருக்கிறது தான் வந்து ரொம்ப அ இனிமையான ஒரு விஷயம் அப்படின்னு நெனைச்சோம்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னொரு படத்துல கூட ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு. "சாகுற நாள் தெரிஞ்சுட்டா வாழற நாள் நிம்மதியா இருக்காது" அப்படின்னு. அப்படி கிடையாது. சாகுற நாள்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னா, வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமற்றதா போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ வாழ்க்கைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, பெண்ணுக்கு ஒரு சக்தி, ஒரு ஸ்பெஷல் சக்தி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, அது அவளுக்கான வரமா, சாபமா அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த கதையில பார்க்கலாம். சாதாரணமாவே பெண்கள வந்து போகப் பொருளா பார்க்கறதும், உடைமையா பார்க்கறதும் தான் வந்து காலாகாலங்களாக, அநாதி காலங்களாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். அதுல வந்து இந்த கதை விதிவிலக்கு இல்ல.